வணக்கம். ஈரோடு ஆறுமுகம் சோழி பிரசன்னம் பார்க்கும் ஜோதிடர். இன்று உங்களிடத்தில் யூடியூப் சேனலில் இந்த 108 சோழி மூலமாக ஆராய்ந்து கார்த்திகை மாச பலனை சொல்ல விரும்புகிறேன், கேளுங்கள். இந்த கார்த்திகை மாசம் 12 ராசிக்கும் எப்படி உள்ளது என்பதை நன்றாக 108 சோழியில் ஆராய்ந்து உங்களுக்கு இந்த பலனை சொல்கிறேன். அதாவது சோழி மூலமாக சொல்லும் பலன் வேறு, ஜாதகத்தில் ஆராய்ச்சி பண்ணி சொல்வது வேறு. இருந்தாலும் அதுக்கு வித்தியாசம் இருக்கும், இல்லாமல் இருக்காது. அது சில கிரக பலன்களை சேர்த்து சொல்வார்கள், இது கிரக பலனை சேர்த்து சொல்ல முடியாது. ஆகவே சோழி மூலமாக சொல்லும் இந்த கார்த்திகை மாச பலனை எந்த அளவுக்கு உங்களுக்கு உள்ளது என்பதை யூடியூப் பார்க்கும் சேனல் பார்க்கும் ஆசகர்கள் நீங்கள் தெரிந்து கொண்டு எனக்கு ஆதரவு தர வேண்டும் என்று வேண்டுகிறேன். வணக்கம். ஓம் நமச்சிவாயா. இப்பொழுது மேசராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாசம், வருகின்ற கார்த்திகை மாசம் மிக நன்றாக உள்ளது. உங்களுடைய தொழில் சாடம் நன்றாக உள்ளது. கார்த்திகை மாசத்தினுடைய மேசராசிக்கு தொழில் சாடம் நன்றாக உள்ளது என்று சொல்லி இருக்கிறது. ஆகவே மேசராசியில் பிறந்தவர்கள் ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் இந்த மேசராசிக்கு கார்த்திகை மாசம் நன்றாக உள்ளது என்பதை சொல்கிறது. அதே போல் உங்களுக்கு எந்த விதமான கஷ்டங்களும் இருக்காது. நீங்கள் ஜாக்கிரதையாக ஒரு முன்ஜாமீன் கையெழுத்தோ அடுத்தவர்களுக்கு சொல்வது சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அதேபோல் வாகனத்தில் செல்பவர்கள் சற்று கவனமாக செல்ல வேண்டும் என்று சொல்கிறது. அடுத்தது ரிஷபராசி அன்பர்களே, இந்த கார்த்திகை மாசம் உங்களுக்கு நன்றாக தான் உள்ளது. திருமண தடையில் இருக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு திருமண தடை நீங்கும். உங்களுக்கு முயற்சி செய்தால் தை மாசியில் கூட திருமணம் நடக்கும் என்று சொல்கிறது. இந்த ரிஷபராசி அன்பர்கள் இந்த கார்த்திகை மாசத்தில் நீங்கள் நமது அண்ணாமலையார் தீபத்தன்று அண்ணாமலையார் கோயில் சென்று தீபத்தை பார்த்துவிட்டு வாருங்கள். உங்களுக்கு இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாசம் மிக மிக நன்றாக உள்ளது என்று சொல்கிறது. அடுத்தது மிதுனராசி அன்பர்களே, இந்த கார்த்திகை மாசம் உங்களுக்கு நன்றாக உள்ளது. வருவாய் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதே போல் உங்களுடைய குழுக்கள் வாங்க நன்றாக இருக்கும். தொழில் சாணம் நன்றாக இருக்கும். உங்களுடைய வரவு செலவு பற்றாக்குறை எதுவும் இருக்காது. வருமானம் வந்து கொண்டே இருக்கும். பழைய வசூல் ஏதாவது இல்லாத இருந்தால் பழைய வசூல் வந்து சேரும். நீங்கள் சற்று கவனமுடன் இருக்க வேண்டும். மற்றபடி தொழில் சாணம் நன்றாக உள்ளது என்று சொல்கிறது மிதுனராசிக்கு. அடுத்தது கடகராசி என்பவர்களே, இந்த கார்த்திகை மாசம் உங்களுக்கு நன்றாக உள்ளது. கார்த்திகை மாசம் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு திருமண தடை ஏதாவது தடையாக இருந்தால், கார்த்திகை மாசத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த கார்த்திகை மாசப்படி கடகராசி அன்பர்களுக்கு திருமணத்துக்கு தடை நீங்கும். நீங்கள் இந்த கார்த்திகையில் முடிவெடுத்தால், வரன் பார்த்தால் தை மாசி வைகாசியில் நீங்கள் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று சொல்கிறது. நீங்கள் முயற்சி செய்யுங்கள். வீடு கட்டும் யோகம் உண்டு, இடம் பூமி வாங்கும் யோகம் உண்டு. இதையெல்லாம் கடகராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாசத்தில் பலன் உள்ளது என்று சொல்கிறது.
அடுத்தது சிம்ம ராசி. சிம்ம ராசி அன்பர்களே, உங்களுக்கு சிம்ம ராசி அன்பர்களே, இந்த கார்த்திகை மாசம் மிக மிக நன்றாக உள்ளது. மிக மிக நன்றாக உள்ளது. ஆகவே கார்த்திகை மாசம் சிம்மராசி அன்பர்களுக்கு மிக வருவாய் அதிகமாக இருக்கும் என்று சொல்கிறது. அதாவது சிம்மராசி உள்ளவர்களுக்கு திருமண தடை நீங்கும், குடுக்கல் வாங்கல் பணமற்றாமல் என்றால் வசூலாகும், வீடு கட்டும் யோகம் உண்டு, இடம் வாங்கும் யோகம் உண்டு. இதை அனைத்தும் சிம்மராசிக்கு இந்த கார்த்திகை மாசம் நடக்கும் என்று சொல்கிறது. அடுத்தது கன்னி ராசி. கன்னி ராசி என்பவர்களே, இந்த கார்த்திகை மாசம் மிக மிக நன்றாக உள்ளது. வரவு செலவு நன்றாக இருக்கும், தொழில் சாரம் நன்றாக இருக்கும். உங்களுடைய குலதெய்வத்துக்கு சென்று வாருங்கள். குலதெய்வத்துக்கு சென்று வந்தால் உங்களுடைய கஷ்டங்கள் நீங்கும். சற்று விரை செலவு காத்துக் கொண்டு இருக்கிறது. இந்த விரை செலவிலிருந்து நீங்கள் இன்னும் வருவதற்கு குலதெய்வத்துக்கு சென்று வாருங்கள். உங்களுக்கு இந்த கார்த்திகை மாச பலம் நன்றாக உள்ளது என்று சொல்லுகிறது. வணக்கம்.